அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 23 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 7, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:10 வரை சதித்தி, பின்பு சுவாதி. திதி இன்று இரவு 8:17 வரை சதித்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி, உத்திராதி. ராசி பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்ப ராசி, கும்ப லக்குனம், மீன ராசி, மீன லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு பாத சனி நடக்குது, மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. ஏற்கனவே இதுங்கள் பாதிப்பை கொடுத்து கொண்டு இருக்குள்ள சந்திராசருக்குள்ள அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு உடல்வாதிகள் அதிகமாக வர்றதுக்கு பாதிப்பு உண்டு. அதே போல் மீன ராசிக்கு எந்த பிரச்சனையாக வேணால் வரலாம். மன உளைச்சல், அலைச்சல், உடல்வாதிகள், விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும். அதனால் தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும், கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிற்கு சாந்தி முகூர்த்தம் செய்வது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இது சனிக்கிழமை ஆயுள்காரகன் என்பதால் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி கணவன் மனைவி இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது சுப ஓரையை கணித்து உங்களுடைய பஞ்சபட்சி டைமு, அதாவது உங்களுக்கு என்ன பட்சி நடக்குது என்று, அதாவது எப்படின்னா இப்போ ஊன் பட்சி, அரசு பட்சின்வாங்க. அரசு பட்சி தான் மிகவும் பலம் கொண்டது. அந்த காலகட்டத்தில் இணைந்தால் 100% குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராகு காலம் காலை 9:10 யமகண்டம் மதியம் 1:33, குளிகை காலை 6 to 7:30, சூளமந்தி கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். அதே போல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனியால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் கோயிலுக்கு சென்று எள்ளு தீபம் ஏற்றலாம். இல்லாதவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். முக்கியமாக சனிக்கிழமையில் கருப்பு ஆடைகள் அணிவது, கருப்பு ஆடைகள் பிடிக்கவில்லை என்றால் கருப்பு கர்ச்சீப்பை கையில் வைத்துக் கொள்வதெல்லாம் சிறந்த பலனை தரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.